நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். திரு ராமதாஸ் அவர்கள், அதாவது பெரியவர், சற்றேறக்குறைய இன்றிருக்கும் இந்திய அரசியல்வாதிகளையே அதிகமான ஒரு அனுபவம் கொண்டவர் திரு ராமதாஸ் அவர்கள். இன்று இருக்கும் பெரிய அரசியல் தலைவர், இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அரசியல் தலைவர் ஒரு மிகவும் ஒரு அனுபவம், வயது முதிர்ந்த ஒரு அரசியல்வாதியாக திரு ராமதாஸ் அவர்கள் இருந்தாங்க. அவங்க வெறும் அரசியல்வாதி மட்டும் இல்லை, தமிழர்களுக்காகவும் தமிழக கிராமங்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் அதிகமா போராடிய ஒரு சமூக நீதி காத்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் உண்டு. திரு விபி சிங் காலத்துல ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கு வித்திட்ட ஒரு முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள். அவர் கட்சி 1980களில் திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் இருக்கும் காலகட்டத்தில இருந்தே அரசியல் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவருடைய ஒரு இயக்கமா இருந்ததை ஒரு கட்சியா மாற்றி இன்று அவர் இல்லாத அந்த கட்சி இல்லாத ஒரு கூட்டணி அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு 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 விஷயத்தை ஏற்படுத்துவது திரு ராமதாஸ் அவர்கள் சற்றே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா அது திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய மொத்த கண்ட்ரோல் அவர் கொடுத்துட்டு கொஞ்சம் நம்ம புள்ள பண்ணோம் அப்படின்ற காரணங்கள் கொஞ்சம் அரசியல் விட்டு கொஞ்சம் வெளியில வந்திருந்தாரு. ஆனா அந்த சற்றே இந்த 15 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர் தலைமையில இருந்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி திரு ராமதாஸ் உருவாக்கப்பட்ட இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அளவுக்கு ஷைன் ஆகல. கிட்டத்தட்ட 2016ல மாற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் பண்ணி அப்பதான் கடைசியா திரு ராமதாஸ் மற்றும் திரு அன்புமணி ராமதாஸ் அவங்க 2 பேரும் ரொம்ப தீவிரமான ஒரு அரசியல் பண்ணி இதுக்கு மேல நாங்க எந்த கட்சியும் கூட்டணி போக மாட்டோம், தனித்தே நின்று போராடும் அப்படின்னு சொல்லி போராடி அந்த முறை கிட்டத்தட்ட நல்ல ஒரு வாக்கு சேதம் வாங்கினா கூட அவங்களால வெற்றி பெற முடியல. அதோட அது பாட்டாளி மக்கள் கட்சி தனித்தன்மையோட நம்ம போட்டி போட போறோம் அப்படின்றத நிறுத்திக்கிட்டாங்க. அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு முயற்சி பண்ண 2016க்கு அப்புறமா கட்சியை கொஞ்சம் அந்த ஒரு சீரியஸா கிட்டத்தட்ட வயசு அவருக்கு ஒரு 70க்கு மேல தொட்டுதால திரு அன்புமணி அவர்களுக்கு கொடுத்துட்டு கட்சியை பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வுல இருந்தாரு. ஆனா அவருக்கு அவருடைய ஒரு ஆரம்பிச்ச அந்த கட்சி அவருடைய எப்படி நினைக்கிறாரோ அந்த மாதிரி அந்த கட்சி போகல அப்படின்ற மாதிரி அவருக்கு காலப்போக்கில் ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா அவருக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நடப்பதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிக்குள்ள ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சி அது ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த ஒரு வருஷமா அது சந்திச்ச ஒரு பல பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனை சந்திச்சு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்துருக்கு. ஆனா கடந்த ஒரு வருஷம் தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பாச போராட்டம். அந்த பாச போராட்டத்துல கட்சியே ரெண்டாச்சு. 2 பேருமே 2 பக்கம் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. நீயா நானான்னு பாக்குற அளவுக்கு அதாவது நம்ம திரு ராமதாஸ் அவர்கள் ஒரே மகன், அவர் பெண்களுக்கு பெண் குழந்தை 2-3 குழந்தை தவிர மகன் ஒரே மகன் திரு அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான். அதனால அவர் மேல அளவு கடந்த பாசம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு பாசத்தால ஒரு பிரிவு. இது சீக்கிரமா சேரணும்னு நினைச்சோம். ஆனா நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே சேரணும்னு நினைச்சோம். ஆனா எலெக்ஷன் தாண்டி தான் சேரணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியில எழுதியிருக்கோம் என்னமோ சொல்லி தெரியல. ஒரு கட்சியும் வளரும் போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இடர் ஏற்படதான் செய்யும். அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோட இந்த தொடர் வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா ஏதோ இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா இப்ப மறுபடியும் ஒரு அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் அந்த இருவரும் பிரிஞ்சதால ஏற்பட்ட அந்த ஒரு சுணக்கம் இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இப்ப இந்த இருவரும் சேர்ந்ததால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா அரசியல் ரீதியா ஒரு பெரிய மாற்றம் எதுவும் ஏற்பட போறது. ஏன்னா இது 2026 தேர்தலே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு கட்சி நம்ம அந்த பெரியவருக்கு நம்ம என்னைக்குமே மரியாதை கொடுக்க தயங்கக்கூடாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா அந்த கட்சியை ஒரு ஆலமரம் போல வளர்த்த ஒரே ஆள் திரு ராமதாஸ் அவர்கள். அவர் கூட ரொம்ப பேர் இருந்தா கூட அவர் தான் மையப்புள்ளி. அவர் தான் அந்த கட்சி அந்த அளவுக்கு பெருசா வளர்த்தாரு. அந்த கட்சியில வளர்த்தவர் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நம்ம என் குடும்ப மெம்பர் யாருமே நான் சேர்க்க மாட்டேன் கட்சியில் அப்படின்னு சொல்லி. ஆனா காலப்போக்கு அது யாருமே சொன்னது கடைசி வரைக்கும் செய்வதுன்றது அவ்வளவு ஒரு சாதாரணமான சாத்தியக்கூறு கிடையாது. கண்டிப்பா இந்த வார்த்தைகள் வித்தியாசப்படதான் செய்யும். சில மாற்றங்கள் செய்யதான் வேண்டும். அந்த மாதிரி அவர் திரு தன் மகனான திரு அன்புமணி ராமதாஸ் அவர் தலைவர் பொறுப்பு ஏற்க வச்சதுல இருந்து அவரு ஒதுங்கினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா முடிவுகளுமே திரு அன்புமணி ராமதாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் இங்க இல்லை அப்படின்னா தனியா அவருடைய எடுக்கக்கூடிய முடிவு அவரை மட்டுமே சார்ந்து இருக்கும். ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அந்த மாதிரி அந்த முடிவுகள் எடுக்கும்போது அதுக்கு திரு ராமதாஸ் அவர்களும் உடந்தையாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் போது அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு மன கவலையை ஏற்படுத்துது அவருக்கு. ஏன்னா பழைய ஆளுங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த பாஜக மேல ஒரு ஒரு தனியான ஒரு எதிர்ப்போடவே அவங்க வளர்ந்துருக்கிறாங்க.
இப்ப இருக்கிறவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அப்ப இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் வந்து பாஜக மேல ஒரு வெறுப்புல தான் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில வந்து திரு அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு மத்திய மந்திரியா இருந்தானது இந்த உலகத்துக்கே தெரியும். சோ அந்த நேரத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் மேல வந்து ஒரு ஊழல் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இதுல மாட்டிக்கிட்டாரு. அதுல இருந்தா வந்து அவர் பிஜேபி விட்டு வெளில வர முடியாம திரு அண்ணாமலை திரு நம்மளுடைய ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஒண்ணு சேர்ந்துட்டு அந்த ஒரு 2024 தேர்தலை சந்திச்சாங்க. 2019 ஒன்னாதான் இருந்தாங்க. அதிமுக ஒன்னா இருக்கிறாங்க. 2024 அதிமுக பிரிந்து பாஜக உறவுல இருக்கிறாங்க. ஆனா 2024 திரு ராமதாஸ் அவர்கள் நம்ம வந்து அதிமுக தான் உறவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதை மீறி அவர் வந்து பாஜக உறவு வச்சு அந்த தேர்தலை சந்திச்சதுதான் திரு ராமதாஸ் அவர்களுக்கு வந்து அவர் மேல ரொம்ப பயங்கரமான கோபம். சொல்ற பேச்சை கேட்க மாட்டானு ஏன் தன்னிச்சா அவன் பண்ணிட்டே இருக்கிறான், நம்ம வளர்த்த கட்சி நம்ம இருக்கிறதுல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன் வரணுமேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவருக்கு வந்து ஒரு மனக்கவலை. ஆனா அதை வந்து வேற மாதிரி நம்ம நினைக்கல. ஏன்னா வயசாக வந்து கண்டிப்பா நம்மளுக்கு உடல் நம்ம இருக்கிறோம், நம்ம உழைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆள்கிட்ட கொடுத்து நம்ம ஒதுங்குறதா நல்லது அப்படின்றத ஒரு சாராரோட கருத்து. அந்த வகையில திரு அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த முறை வந்து ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 53 தொகுதியில வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு 4 தொகுதியில ஜெயிச்ச விட மிச்சம் இருக்கிற அதிமுக ஜெயிச்ச சில தொகுதிகள் வந்து கண்டிப்பா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பும் ஒரு உத்வேகமா இருந்திருக்கும். இது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்த அந்த சின்ன ஸ்ட்ரகிள் வந்து டிஎம்கேக்கு தான் ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்குன்னு நான் நினைச்சிருந்தேன். எங்களுக்கு போறாலும் பல பேர் நினைச்சிருந்தேன் இது வந்து அதிமுக ஓட்டுகளை சிதறடிக்க தான் வந்து இந்த மாதிரிலாம். அதனால கடைசியில பார்த்தா எல்லாமே வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவா போய் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க ஒரு உதாரணமா பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மா கூட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாக்குகள் சிதறும் போது அதுவுமே வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து எல்லாம் 2000-3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணமா அமைச்சு இந்த தேர்தலில் நம்ம வந்து இந்த மாதிரி அதிமுக கூட்டணி கட்சி சிதறதுனால திமுக வெற்றி பெற நினைச்சா ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து திரு தாவேக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சது. பட் இப்போ வந்து திரு அன்புமணி ராமதாஸ்ல என்ன முடிவு எடுப்பாங்க நம்மளுக்கு சுத்தமா நம்மளுக்கு தெரியும். அரசியல் வந்து இப்போ வந்து ஒரு ஒண்ணுமே புரியாத ஒரு சூழல்ல இருக்கு. இப்ப யாருமே கொள்கைன்னு சொன்ன யாரும் கொள்கை பின்னாடி கிடையாது. யாரெல்லாம் வந்து பெரிய நடிகரோட கட்சின்னு சொல்லலாம் அவங்க சொன்னவங்க எல்லாம் வந்து சொன்னவங்க கூட பண்ணாம அவங்க நடிகர் கட்சி இருக்கிறாங்க. நடிகர் கட்சியில் இருக்கிறவங்க பல பேர் வந்து அடுத்தது என்ன ஆகுறாங்கன்னா நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காது, அங்க சில எம்எல்ஏக்கள் வந்து வேற கட்சிக்கு தாவறதா ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமான ஒரு சூழல்ல வந்து இன்றைய தேதிக்கு கொஞ்சம் தெளிவான ஒரு கட்சியா மாறி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆளுநர் ஷானவாசோ ஏர்மையார் படையூர் பாபு போன்ற சில முக்கியமான நிர்வாகிகள் வந்து திமுக பக்கம்னும் ஒரு சிலர் வந்து இல்ல நம்ம வந்து தாவேகா பக்கம் சேர்ந்து அங்க ஒரு சின்ன ஒரு இது ஒரு டயலமால இருக்காங்க. ஐஎம்எல் ஆட்டோமேட்டிக்கா ஒரு முடிவு பண்ணிட்டு ஐஎம்எல் வந்து நல்லதோ கெட்டதோ அங்க போயிட்டு சொல்லி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை கிடையாது. இப்ப திமுகக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட்டணி நிக்க பண்ண எல்லாமே ஒரு குழப்பத்துல இருக்கும். ஆனா இன்றைய தேதியில பிரச்சனையே இல்லாம இருந்த கட்சியில இப்ப பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையில இருந்த ஒரு கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய தேதியில வந்து கடவுள் புண்ணியத்துல வந்து பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து வந்திருக்கு. ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் வந்து மகன் மேல கொண்ட பாசம் வந்து அளவுக்கு அதிகமான பாசம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரே புள்ள நீங்க வந்து என்னதான் அரசியல் கட்சி தலைவர் மகன்னாலும் ஒரு அப்பா மகன் உறவு தான் வந்து உலகத்திலே மிக சிறந்தது. என்னதான் அரசியல் நம்ம பண்ணா கூட அப்பா மகன்றது ஒரு பெரிய விஷயம். அவர் பெரிய ஜனாதிபதியே இருந்தா கூட அவருடைய இறுதிக்கு வந்து மகன் கையில தான் அவருடைய மொத்த மரியாதையை கொடுப்பாங்க. அந்த வகையில வந்து திரு ராமதாஸ் அவர்கள் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் இணைஞ்சது வந்து கட்சி ரீதியாக இல்லாம ஒரு அப்பா ஒரு மகன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில வந்து இணைஞ்சது வந்து பார்ப்பவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மன கஷ்டத்தை வந்து தீர்த்து வச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளவு பெரிய தலைவராக இருந்த திரு ராமதாஸ் அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழும்படி அவர் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமா அவருடைய காப்பாத்தின பேரெல்லாம் அங்கங்க இழக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. 2 சாராரும் சேர்ந்து திரு அன்புமணி ராமதாஸ் மேல எந்த விதமான ஒரு பழி சொல்லுனாலும் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து ஏகப்பட்ட பழி சொல்லால அவங்க சொல்லிட்டாங்க. அவருடைய கடைசி கால நேரத்துல வந்து அவருடைய கட்சியுமே வந்து அவருக்கு நிறுத்தின வேட்பாளரோட பெரிய அவங்க வந்து வாக்குகள் பெறல. அதனால ஏறத்தாழ பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூழல் வந்து ஒரு வருஷ சூழல் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆகும். திரு ராமதாஸ் கொஞ்சம் டிராபேக் வந்தது. ஆனாலும் இந்த கட்சியை ஆரம்பித்து நடத்தி ஒரு அப்படியே ஒரு சொத்தா எடுத்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர் கொடுக்கல அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு மாசம் ஒரு 4 அட்லீஸ்ட் ஒரு 4 தடவை வெற்றி பெற முடியாமல் மேலும் அதிமுக ஏசி சண்முகம் சொல்றாரு அதிமுக வெற்றி பெற்றதுக்கு பாமக போட்ட பிச்சைன்றாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த கட்சியோட உழைப்பு இருந்திருக்கு. அந்த கட்சியினுடைய ஆட்கள் வந்து அவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு எதிர்கட்சியை கூட்டணி கட்சியை சொல்ற அளவுக்கு வந்து சிறப்பா செயல்பட்டிருக்காரு திரு அன்புமணி ராமதாஸ். எனிவே இதுக்கு மேல வந்து திரு அன்புமணி ராமதாஸ் திரு ராமதாஸ் எங்க இருவர்களும் கண்டிப்பா சண்டை வர்றதுக்கோ இல்ல கண்டிப்பா வந்து ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கோ காரணமா எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த குடும்பம் எல்லாம் ஒன்னா இணைஞ்சது அந்த குடும்பத்துக்கு நல்லது. ஆனால் இந்த
இணைப்பு வந்து நாட்டுக்கு என்னவா நல்லதா மாறப்போகுது அப்படின்னு தான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த கட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், அரசியல் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாமக எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா மீண்டும் தமிழ்நாட்டுல வந்து அவங்க வந்து ஒரு பாட்டா தான் இருக்காங்க. ஆனா அடிக்கடி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு திரு அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த மாதிரி விஜயனுடைய வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு. ஏன்னா மக்கள் கவனிக்கிறாங்க. அப்ப இவருடைய பேச்சுக்கள், அந்த கட்சி ஒன்னாயிட்டு இவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து மேலும் வந்து சிறப்பா அமையும் பட்சத்துல எது வேணா நடக்கலாம் இந்த தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இப்ப வந்துச்சு. அதிமுக திமுக இல்லாம வேற சில கட்சிகள் வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தெரிஞ்சோ தெரியாம உருவாக்கிட்டாங்க. ஆனா அது மற்ற கட்சிகள் வந்து ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பிரிந்திருந்த இந்த பாமக இணைந்ததுனால திரு அன்புமணி ராமதாஸ் மட்டும் போக்கஸ் பண்ணி அவர் மீண்டும் வந்து தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒன்றிணைந்த பாமகவை நல்லது போடுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.